கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து தியானிப்போம். அன்பு குறித்து நாம் இன்று தியானிப்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடுவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்குது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவ அன்பு நம்மேல் வைத்து வெளிப்படுகிறது. நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடுவோம், ஏனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்குது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இப்போ இதுல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் குணங்களால் திறந்திருக்கிறான்னா ஆண்டவருடைய குணங்கள் நம்மகிட்ட இருக்கும். அன்புள்ளவனா இருந்தா நாம் யார் இருப்போம்? தேவனால் பிறந்தவர்னா தேவனுடைய குணங்கள் நம்மகிட்ட இருக்கும். மன்னிக்கிற குணம், தயவு, இரக்கம், இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை வரணுவாங்க இல்லையா? அந்த கிருபை வரங்கள் நம்மகிட்ட இருக்கணும். அன்பு இருக்குதுன்னா நம்மகிட்ட என்ன இருக்கும்? இரக்கமும் இருக்கும். இரக்கம் இருந்தாக்கா அன்பு என்ன பண்ணுவோம்? சகல பாவங்களையும் மூடும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இருக்காது. இதெல்லாம் கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அது போல பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடுவோம். நாம் அன்பா இருக்கணும். நாம கிறிஸ்தவர்கள், உலகில் எல்லா மக்களுமே அன்பா இருக்கணும், ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும், உதவி செய்யணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய பின்பற்றுவங்க, நாமளே சில நேரங்களில் சிலர் அன்பா இருக்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? அன்பா இல்லாம இருக்கிறத நாம பார்க்கிறோம். அது போல ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடுவோம், ஏனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனால் தேவனால் பிறந்திருக்கிறான், எவனும் அவரை அறிந்திருக்கிறான். தேவனால் பிறந்திருக்கிறான் என்றால் ஆண்டவருடைய குண அதிசயங்கள். தகப்பனால் பிறந்தால் தகப்பனுடைய சரீர சாயல் இருக்கும், மற்ற சாயலும் நம்மகிட்ட இருக்கும். ஆனா ஆண்டவரால் பிறந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய குண அதிசயங்கள் நம்மகிட்ட இருக்கும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்துல மன்னிக்கிறதும் அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது தான் அனைவருக்குமே தெரியும், வெளிப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் தான் பாவத்தை மன்னிக்கிற பிதாவே, இவர்களை மன்னின்னு சொன்ன ஒரே ஆண்டவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு அவர்கிட்ட இருந்ததுனால தான் அவர்களை மன்னிக்கிற குணம் ஆண்டவர்கிட்ட இருந்து. அந்த குணம் நம்மகிட்ட இருக்கணும்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதிர்பார்க்கிறார். நீங்களும் அன்புள்ளவராயிருங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறார் இல்லையா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்போ தேவனாகிய ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்மளுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில அனுப்பிச்சார். எதற்கு? நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவும், நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காகவும். நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்துக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில அனுப்பிச்சதுனால்தான் அன்பு வெளிப்பட்டது. அதுக்கு முன்னாடி அன்பு இருந்ததான்னு பார்த்தீங்கன்னா அன்பு அதுக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா தன் கூட பிறந்த சகோதரனையே குழியில போட்டாங்க இல்லையா? யோசேப்ப. இப்போ அன்பு இருந்தால் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தான் அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு இது எல்லாமே எப்போ வெளிப்பட்டதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தான் வெளிப்பட்டது இல்லையா? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த பூமியில் அன்பு எப்படி உண்டாயிருக்கிறது? தேவனுடைய குமாரன், தேவன் நம்ம மேல வைத்த அன்பு, அவருடைய குமாரன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பிச்சதுனால அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். நம்ம என்னவா இருக்கிறோம்? இப்போ கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குறோம் இல்லையா? அதுபோல நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பை கடன் பெற்றிருக்கிறோம். நாம திருப்பி மற்றவங்களிடத்தில் அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் வேத வசனம் கூறுகிறது இல்லையா? பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம்.
இப்போது நாம் அந்த பூமியில் உள்ள எல்லா மக்களிடத்திலும் அன்பு கூறணும் இல்லையா? எல்லா மக்களிடத்திலும் நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நாம் போகும் வரும் எல்லா இடத்துலையும் உள்ள மக்களோட நாம் அன்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய தேவனுடைய அன்பும், நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த அன்பும் இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போ தான் தெரியும் இல்லையா? போல தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவன் ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம சில ஊழியக்காரர்களை நாம் பார்க்குறோம். நான் ஆண்டவரோட நடந்தேன், ஆண்டவர் என் கரம் பிடித்து நடந்தார், நான் அவரோட பேசினேன், அவரோட உட்கார்ந்தேன், என் கனவுல வந்தார், பார்த்தேன். இப்படியெல்லாம் கடைசி காலத்தில் இது போல் பொய்யான ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதன்படி தான் நடந்துன்னு இருக்குது இல்லையா? அதனால அவர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லைன்னு இல்லையா? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நாம் மற்றவங்களிடத்தில் அன்பு கூர்ந்தால் தான் தேவன் நம்மளிடத்தில் நிலைத்திருப்பார்ன்றது. அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்கும். நாம் மற்றவங்களிடத்தில் அன்பாக இருக்கும்போது தான் இவர்கள்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்கன்னு மற்றவங்க சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஏன்னா இது எங்கே நான் பார்த்தா இன்றைக்கி அமெரிக்கல் பல குற்றங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு மதமாக இருந்தாலும், எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் சிலர் அமெரிக்கா போய் நீண்ட நாட்கள் இருந்து வந்தவங்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க தான் சொல்லுவாங்க, அமெரிக்கர்களோ மற்ற இங்கிலாண்டோ மற்ற நாடு கிறிஸ்துவ நாடுகள், சில நாடுகளில் ஆஸ்திரேலியா அது மாதிரி நாடுகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் போய் வந்திருக்குங்கள நான் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவர்களெல்லாம் விஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம், குட் மார்னிங்னு சொல்லிட்டு. ஒரு செகண்டு யாராக இருந்தாலும், நான் இந்தியாவில் கருப்பு மாதிரி இருக்கேன், நான் போகிறேன், ஆனால் அவர்கள் விஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம இடத்துல தான் அந்த பழக்கம் இல்லை, கிறிஸ்தவங்கிட்டையும் இல்லை மற்றவங்கிட்டையும் இல்லை. அவர்கள் அதான் அது அன்பு செலுத்துறது. அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கிறிஸ்துவ நாட்டில் அவர்கள் 1000 வருஷங்களாக 400 வருஷமாக இருக்கும் அமெரிக்கா உண்டா. மற்ற நாடெல்லாம் இங்கிலாண்டெலாம் ரொம்ப நாள் இருக்குது இல்லையா, ரொம்ப ஆண்டுகள். அவங்களுக்கு அந்த வேதம்லாம் போதிச்சு அந்த பழக்கம் இருக்குது, மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்துது. நாம் இப்போ தான் பழக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் நிறைய ஆண்டுகள் ஆகும் மக்கள் மற்ற இடத்துல அது மாதிரி பழக்கத்துக்கு வர்றது. தெரிஞ்சவங்களுக்கு விஷ் பண்ணுறதோ, வணக்கம் சொல்கிறதோ, குட் மார்னிங் சொல்கிறதோ இயல்பு. ஆனால் தெரியாத ஒருத்தருக்கு சொல்கிறது அதான் அன்பு. அதுபோல் தேவன் ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இப்போ நாம் அவங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணுறாங்க இல்லையா, குட் மார்னிங்னு. அதுபோல் நாம் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தால் தேவன் நம்மிடத்தில் நிலைத்திருக்கிறார். இன்னைக்கு அங்கேயும் தேவனுடைய அன்பு குறைஞ்சிருக்கு, தவறானவருடைய அந்த பழக்கங்கள்லாம் உருவாகி போயிட்டுருக்கு இல்லையா? அது போல் இல்லாமல் நாம் மற்றவங்களிடத்துல அன்பு கூர்ந்தோம்னா தேவன் நம்ம இடத்துல அன்பு கூறுவார். அது போல் நாம் அன்பு கூறுவர்களாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே அப்படின்றது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ ஜெயிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல எல்லா விஷயத்துலையும். ஆனால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா தேவனை விசுவாசிக்கிறது தான் இல்லையா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசித்தோம்னா நாம் எல்லாவற்றிலையும் ஜெயிப்போன்றது இது மூலியமா தருது. இதில் என்ன சொல்றதுன்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அவர் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டு வந்த வசனங்கள்லாம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு, ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு இல்லையா, மற்றவங்களுக்கு உதவி செய், ஏழைகளுக்கு, திக்கற்ற அனாதைகள், விதவைகள், இவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவி செய். இது மாதிரி ஆண்டவருடைய கற்பனைகள் இருக்குது இல்லையா? இது எல்லாம் இது ஒன்றும் பெரிய பாரமானது அல்லன்றார். அதுவும் உன்னால் முடிஞ்சா, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடு. இதுதான் ஆண்டவருடைய கற்பனைகள். இப்போ நாம் இதெல்லாம் செய்யறது ஒன்றும் பெரிய பாரமான விஷயம் இல்லை இல்லையா? முடிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால நாம் அத்தகைய
நல்ல செயல்கள் எல்லாம் வந்து செய்யணும். இது வந்து பாரமான விஷயம்லாம் இல்லை, பெரிய கடினமான ஒரு செயல் அல்ல அப்படின்றார் ஆண்டவர். அதனால இத்தகைய நன்மை செயல்கள் நாம் செய்யணும். திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், இவர்களுக்கெல்லாம் வந்து நோய்வாய்ப்பற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். இது ஒன்றும் பெரிய பாரமான கற்பனை அல்ல, இல்லையா? அதனால இது பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பின்பற்றலாம் அப்படின்றார் ஆண்டவர். உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவர் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு நாம் அவருடைய வேத வசனங்களை எல்லாம் நாம் கை கொண்டோம்னா தேவ அன்பு நம்மளோடு பூரணப்பட்டிருக்கோம். நம்மளுடைய தேவன் அன்பு நம்மளோடு பூரணப்பட்டிருக்கும் போது நாமோ ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.